முருங்கைக்காய் ரசம் வைக்கலாங்க. நான் 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், கட் பண்ணி எடுத்துருக்கேன். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. முருங்கைக்காவை சீக்கிரம் வெந்துடும். நான் குக்கரில் போட்டுக்கிறேன். 5 மிளகாய் எடுத்துருக்கேன், 2 கட் பண்ணிக்கோங்க. சீரகம் தூள் பண்ணி வச்சுருக்கேன், 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகுத்தூள் வந்து 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். முருங்கைக்காய் வந்து ஒரு விசிலில் வெந்து வரட்டும். பூண்டு தோலோடு தட்டி போட்டுக்கிறேன், பெரிய பூண்டு 1. இதெல்லாம் போட்டு புளி, மிளகா, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு கரைச்சிக்கலாங்க. அதோட பெருங்காயத்தூள் தூவிக்கலாம் 2. அதிகமாக தூவிட்டாக்கா கசப்பாயிடுங்க ரசம். கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. மிளகு, சீரகம், பூண்டு, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக 2 கோலி உருண்டை சைஸ்க்கு புளி எல்லாம் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ முருங்கைக்காய் ஒரு விசில் வெந்துட்டோம். முருங்கைக்காய் வெயிட் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வெந்துடுச்சு. இப்போ இதை மத்து போட்டு கடைஞ்சிக்கலாம். முருங்கைக்காவை நல்லா மத்து போட்டு கடைஞ்சிக்கலாங்க. முருங்கைக்காய் தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. இந்த ரசத்தில் ஊற்றிக்கணும். இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க நல்லா. இதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. முருங்கைக்காய் வடிகட்டி எடுத்தாச்சுங்க. அந்த தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது எண்ணெய் போட்டு தாளிச்சிக்கலாங்க. கடாயை சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டுங்க. கடுகு பொரிஞ்சு வந்துடுச்சு. ரசத்தை ஊற்றிக்கலாங்க. ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இது ஒரே ஒரு கொதி தாங்க கொதிக்கணும். நுரக்கட்டி தட்டு போட்டு முடிடலாம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரசம் கொதி வருதான்னு. நல்லா நுரக்கட்டி வந்துடுச்சுங்க. ஒரே ஒரு கொதி கொதிச்சா போதுங்க ரசம். அதிகமாக கொதிச்சாக்கா நல்லா இருக்காது, டேஸ்ட்டாகவே இருக்காது ரசம். இப்போ ஒரு கொதி கொதிச்சதும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொதி வந்ததும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. அப்போ தாங்க ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ரசம் வச்சாலும் இறக்கும்போது தண்ணி ஊற்றி ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸை. வாங்க சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முருங்கைக்காய் ரசம்.